விஜயை பத்தி தப்பு தப்பா பேசுறதுக்காக திமுக சார்பா ஒருத்தருக்கு 5 லட்சம் கொடுத்து நீங்க அவர் போய் தப்பா பேசுங்க, நான் உங்களுக்கு இவ்வளவு பணம் தரேன்னு சொல்லி பேசியிருக்காங்க. அந்த நபர் வந்து நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாரு. இன்னைக்கு 1000 ரூபா கொடுத்தாலே 5000 ரூபாய்க்கு பேசக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் 5 லட்சம் தரேன் அவரை வந்து தப்பா பேசுன்னு சொன்னா கூட ஒருத்தர் பேச மாட்டேன் அப்படின்ட்டு போறாருன்னா அவர் மேல இருந்த மரியாதை. ஆனா இன்னைக்கு காமராஜரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டு தான் நான் அரசியல் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் செய்த ஒரே ஒரு சிறிய தவறால ஒட்டுமொத்த தமிழகமும் அவரை காரி துப்புது. கட்டின பொண்டாட்டி கூட இல்ல, பெத்த தாய் தகப்பன் கூட இல்ல, நீ பெத்த பிள்ளைங்க அவங்க கூட இல்ல, நீ எல்லாம் எப்படா நாட்டை காப்பாற்ற போற அப்படின்னு சொல்லி கண்ட நாயெல்லாம் இன்னைக்கு வந்து கேவலமா பேசுற அளவுக்கு விஜய் செய்த ஒரு சிறிய தவறால கெட்ட பேர் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. இதுலயும் பல பேர் சொல்றாங்க, அன்னைக்கு கல்யாணத்துக்கு விஜய் கூட வந்து திரிஷா கிடையாது, அது வந்து கேரளால போய் ஏதோ மந்திரவாதிட்ட பில்லி சூனியம் வச்சு ஏவி விட்டு ஏஐ மூலியமா விஜயும் திரிஷாவும் அந்த மாதிரி கல்யாண வீட்டில் செட் பண்ணியிருக்காங்க இப்படிலாம் உருட்டுறாங்க. இன்னொன்று, சங்கீதா அவர்கள் விஜய் மேலே கொடுத்த வழக்கு கூட அவங்களா விருப்பப்பட்டலாம் கொடுக்கல, அப்படி கொடுக்கனா 2021 கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ நாள் கழிச்சு ஏன் கொடுக்குறாங்க? எல்லாமே திமுகவோட சதி, இவங்க தான் பின்னாடி இருந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி? அது திமுகவுக்கும் சங்கீதாவுக்கும் இல்லையா தொடர்பு? திமுகவில் முரசொலி செல்வம்னு ஒருத்தர் இறந்தாப்புல, அந்த சாவுக்கு வந்து சங்கீதா போயிருந்தாங்க, அப்போ எப்படியோ லிங்க் ஆகி போச்சு, அதில் நம்பரை வாங்கிட்டு உள்ளடி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. இன்னொரு குரூப் அரசியல் புருஷன் என்ன பேசுகிறான்னு கேட்டிங்கன்னா, விஜய் என்ன டைவர்ஸும் பண்ண மாட்டேக்காரு, வீட்லேயும் சேர்க்க மாட்டேக்காரு, சேர்ந்தும் வாழ மாட்டேக்காரு, நடிகை கூட சுற்றுறாரு, எனக்கு எப்படியா இதுலேருந்து விமோசனம் பெற்றுக் கொடுங்க, எனக்கு கூட வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சங்கீதா அவர்கள் வந்து திமுகவில் கேட்ட மாதிரியும், திமுக கட்சியை சேர்ந்தவங்க இது வந்து குடும்ப பிரச்சனை, இதெல்லாம் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு கௌரவமாக ஒதுங்கிட்ட மாதிரியும் பல பிரச்சனைகளை இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க, விஜய் இந்த தேர்தலில் எப்படியாவது ஓட்டு வாங்கிடணும், நம்ம ஜெயிச்சு சிஎம் ஆகிடும் நினச்சிருந்தாருன்னா இப்போ நடந்த சம்பவத்தை அவருக்கு சாதகமாக பயன்படுத்தியிருக்கலாம். உண்மையில அந்த மாதிரி கேவலமாக ஓட்டு வாங்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் தான் அவர் தவற விட்டுருப்பார் நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க, சங்கீதா அவர்கள் விஜய் மேல வழக்கு தொடுத்தாங்க, இதையே காரணமா காட்டி மேடையில் ஏறிக்கிட்டு ஒரு 2 சொட்டு கண்ணீர், இன்னும் எவ்வளவுதாண்டா என்ன அடிப்பீங்க அப்படின்னு 2 வார்த்தை பேசியிருந்தாருன்னா ஒட்டுமொத்த மக்களும் அனுதாப ஓட்டு அப்படின்ற பேர்ல விஜய் ஜெயிக்க வச்சிருப்பாங்க. ஆனா அவர் அதை பண்ணாம, நீங்க என்னடா கேள்விக்குறியோட அந்த நடிகை இந்த நடிகைன்னு சொல்றது, எந்த நடிகைன்னு நானே கூட்டு வர்றேன் பாடுறா அப்படின்னு சொல்லி தில்லா கூட்டு வந்து நின்னாப்ல. இன்னைக்கு சல்லா பண்றது எல்லா மனுஷனுக்கும் இருக்குங்க, அதுவும் சினிமாக்காரங்களுக்கு வந்து சொல்லவா வேணும் சொல்லுங்கள். இன்றைக்கி பல பேர் விஜயை திட்டுறதுனால அவங்க நல்லவங்க யோக்கியஸ்தர் ஒரு பொண்டாட்டியோட வாழ்கிறாங்க அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. ஒவ்வொருத்த முதுகுக்கு பின்னாலும் பல வண்டி அழுக்கு இருக்குது.